வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொன்ன மாதிரியே நமக்கு ஏ போர்டு 3ஆம் நம்பர் கொடுத்தாங்க, பி போர்டு 1ஆம் நம்பர் கொடுத்தாங்க, சி போர்டில் 9ஆம் நம்பர் கொடுத்தாங்க. சூப்பராக ஒரு வின்னிங் இருந்துச்சு. நம்ம அதை தான் கொடுத்தோம். ஏன்னா இது பெண்டிங் நம்பர். நம்ம இது வரைக்கும் ஸ்ரீசக்தி மட்டும்தான் பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுறாங்க. வேறு யாரும் எடுத்து ஆடுறதில்ல. கண்டிப்பாக நமக்கு 3ஆம் நம்பர் எடுத்து ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. வேறு யாருமே 3ஆம் நம்பர் எடுத்து ஆடவே இல்லை. இந்த மாதம் இது பூராமே ஸ்ரீசக்தி தான் ஆடுவாங்க. அங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம். எதனால் சொன்னோன்னா 3ஆம் நம்பர் தான் அதிகபட்சமாக டாமினேட் பண்ணக்கூடிய நம்பர். நமக்கு அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 3ஆம் நம்பர் ஏ போர்டில் அழகா பாஸ். சரிங்களா, 3ஆம் நம்பரு நமக்கு ஏ போர்டில் அவங்க தான் கொடுத்தாங்க, வேறு யாருமே கொடுக்கல. அதான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தா அடிச்சிட்டாங்க. அதே மாதிரி 1ஆம் நம்பர் நம்ம அதே கணக்கில் தான் கொடுத்தோம். 1ஆம் நம்பர் முதல்ல நமக்கு எப்போ எடுத்தாங்க, 6ஆம் தேதி எடுத்தாங்க இல்லையா, அதுக்கப்புறம் 7ஆம் தேதி எடுத்தாங்க. சரிங்களா, 7ஆம் தேதி தான் எடுத்தாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் 1ஆம் நம்பர் எடுக்கவே இல்லை. கண்டிப்பாக இந்த ட்ராவில் தான் 1ஆம் நம்பர் எடுக்கணும். அதுவும் குறிப்பிட்ட நம்பர் 7க்கு 1 தான் எடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி எடுத்துட்டாங்கோ. சரிங்களா, 3 1ங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்த்தோம், வந்துடுச்சு. சரிங்களா, இது என்னங்க அப்புறம் நீங்கள் எப்படி 9ஆம் நம்பர் ஏ போல் கொடுத்தீங்கன்னா, நான் அதாவது அப்போயும் என்ன சொன்னேன்னா, கண்டிப்பாக நமக்கு இது மாதிரி தான் வைப்பாங்க. 6 4 9. அதாவது நான் என்ன சொன்னால், இதோடைய பவர் இது வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா இதோடைய பவர் இது. அதனால தான் 340. இதுக்கு பவர் கொடுக்காம நம்ம இது 2க்கு பவர் கொடுத்தோன்னா எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. 6 வருதா 4 வருதா அப்படிங்கிற டவுட் இருந்தது. அதனால தான் இது 2த்துக்கு பவர் கொடுத்தப்போ நமக்கு என்ன கிடச்சிது, 391. அடித்த நம்பர் என்ன, 319. சரிங்களா, இதுதான் அடிச்சிருந்தாங்க நம்பர். வேறு ஏதாவது மாற்றி அடித்தாங்களா, இல்லை. அப்போ நம்ம ஸ்ரீசக்தியில் கொடுத்த நம்பர் ஒரு அக்யூரேட்டான நம்பர். அது போக நம்ம ட்ரிக்கு மெத்தடில் நம்ம கொடுத்தா கண்டிப்பாக வந்து 3ஆம் நம்பர் கட்டாயமாக வரும், வராமல் போகாதுன்னு சொன்னோம். அதே மாதிரி ஆடியிருந்தாங்க. ஒரு சூப்பரான வின்னிங். இன்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம 3ஆம் நம்பர் தான் நேற்று எதிர்பார்த்தோம் ஏ போர்டில். ஏன்னா 5க்கு 3 தான் வரும். இப்படி வச்சா தான் உங்களுக்கு என்ன வரும்னா 379 அது வந்துருச்சா. அதே மாதிரி 1ஆம் நம்பர் பி போர்டில் கொடுத்தா 471. நம்ம ஏற்கனவே சொன்னோம் 471 எப்படி வருது அப்படின்னு, அது மாதிரி வந்துருச்சு. அதே மாதிரி 9ஆம் நம்பர் வச்சாங்கன்னா நம்ம என்ன எதிர்பார்த்தோம், 2 நம்பர் 4ஆம் நம்பர் வைக்கலாம், இல்லை 9ஆம் நம்பர். 4ஆம் நம்பர் வச்சாங்கன்னா 444 வரும், இல்லை 944. சரிங்களா, 949ங்கிற நம்பர் வந்துச்சு. ஆக மொத்தம் நம்ம கொடுத்த நம்பர் வந்து 319ங்கிற நம்பர் டேரெக்டாக வந்துருச்சு. நம்ம அதை தான் எதிர்பார்த்தோம். 319. 3ஆம் நம்பர் எடுத்தால் 1ஆம் நம்பர் எடுத்துட்டோம் கண்டிப்பாக. ஏ போர்டில் 3ஆம் நம்பர் எடுத்தோம், பி போர்டில் 1ஆம் நம்பர் எடுத்தோம். கண்டிப்பாக இப்படி தான் வரும் அப்படின்னு அதே மாதிரி தான் ஆடிந்தாங்க. இது பேட்டர்ன் வைஸாகவும் நமக்கு கரெக்டாக வந்துச்சு. பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு அருமையான மெத்தடு. பேட்டர்ன் அதான் சொன்னோம். அதே மாதிரி நம்ம நேற்று கொடுத்ததுலேயே நம்ம என்ன சொன்னோம்னா, பெண்டிங் நம்பர் கொஞ்சம் அசாத்தியமாக பார்த்தீங்க. பெண்டிங் நம்பர் வந்து 1ஆம் நம்பர் இங்கே வரும் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி 3ஆம் நம்பர் இங்கே வரும்னு நம்ம கண்டிப்பாக சொன்னோம். அதுதான் கணக்கு. அதில் வந்து நமக்கு 9ஆம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காக வரும்னு எதிர்பார்த்தோம். பி போர்டில் வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து 33 நாளாக இருக்குது, பி போர்டில் வந்து 21 நாளாக இருக்குது. அப்போ இந்த 2 நம்பர் எடுப்பாங்களே, ஏதோ ஒரு இடத்துல எடுத்துனா, நான் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் திரும்ப எடுத்துட்டாங்க. திரும்ப சி போர்டில் 9ஆம் நம்பர் எடுத்தாங்க. ஏன்னா ஏற்கனவே 9ஆம் நம்பர் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எடுத்தாங்க. சரிங்களா, அப்போ மறுபடியும் அதே மாதிரி எடுத்துட்டாங்க. ஆனால் இன்னும் எடுக்க வேண்டிய நம்பர் 9ஆம் நம்பர் வந்து ஏ போர்டில் 33 நாளாக இருக்குது, நாளையோட 34 நாளாக இருக்குது. அதே மாதிரி 21 நாளாக நமக்கு 9ஆம் நம்பர் இருக்குது. ஆனால் இன்னும் எடுக்கலை, இன்னும் நம்ம எடுக்கவே இல்லை. அதே மாதிரி 34 நாளாக நாளையோட இருக்குது. இந்த 3 நம்பருமே அதிக டாமினேட்டாக இருக்குது. அதாவது 9 9 2 நம்பர், அதே மாதிரி 0. இது அதிகபட்சமான பெண்டிங் நம்பராக இருக்குது. இது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ராவல் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஏன்னா 1ஆம் நம்பர் சொன்ன மாதிரி எடுத்துட்டாங்க, ஆனால் அது கம்மியாக இருந்துச்சு. இப்போ பி போர்டில் 1ஆம் நம்பர் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஏ போர்டில் வந்து 18 நாளாக இருந்தால் 3ஆம் நம்பர் எடுப்பாங்கன்னு நினச்சி எடுத்துட்டாங்க. சரிங்க, அந்த 2 நம்பர் நம்ம சொன்ன மாதிரியே காலி பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த காலி வேணால் வச்சுக்கிறது இந்த 2 நம்பர் இருக்குது. இதில் வந்து 9ஆம் நம்பர் சி போர்டில் நம்ம ஏ போர்டில் தான் எதிர்பார்த்தோம், ஆனால் சி போர்டில் வச்சுட்டாங்க. அப்படி இருந்தாலும் நம்ம ஆல் போர்டில் கொடுத்தோம், மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனால் இருந்தாலும் நமக்கு 0, அதாவது 9ஆம் நம்பர் 2 நம்பரும், அதே மாதிரி 0 3ஆம் நம்பர் 0 வந்து ஏ போர்டில். இது 2மே இன்றைக்கி வர வேண்டிய நம்பர் தான். நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இது வருது. அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் இங்கே வரும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 22/5/2024 50 குழுக்கள், 097வது குழுக்கள். சரிங்களா, 097வது குழுக்கள். இதில் இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன அடித்தாங்க, 757 அப்படின்னு அடித்தாங்க. சரிங்களா, 757 தான் ட்ரையல் நம்பராக இருக்குது. அதே மாதிரி இவங்க 50-50 போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் 822. ஓகேங்களா, இப்போ நீங்கள் சுற்றி வளைச்சி பார்த்தா டபுள்ஸ் வருதா அப்படின்னா கண்டிப்பாக டபுள்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு காமிக்குது. உங்களுக்கு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள். எனக்கு வந்தால் 55 வரணும், இல்லைன்னா 05ன்னு வந்துடணும். சரிங்களா, அப்படி தான் எனக்கு காமிக்குது. அது வருதா அப்படிங்கிறதே பார்த்துங்க. அப்படி இல்லைன்னா 999 அப்படின்னு நம்பர் வந்துடும். சரிங்களா, எனக்கு 55 அப்படின்னு வரணும். இது பெண்டிங் நம்பரில் நான் அது வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ஆனால் 999 அப்படிங்கிற நம்பர் வரணும். அதுவும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது. பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. உங்களுக்கு கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி வைங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ட்ரையல் நம்பர் டபுள்ஸ் கொடுத்துட்டாங்க, ட்ரா நம்பரும் போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பரும் டபுள்ஸ் தான் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் மேபி வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்கள் கணக்கில் டபுள்ஸ் வருதா அப்படிங்கிறதே பார்த்துங்க.
பேசிக்காக நம்ம ஒரு நாளைக்கு வரக்கூடிய நம்பர் என்னென்ன நம்பர் இருக்குது, என்ன நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அதையும் பார்த்தலாம். எனக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு 7ஆம் நம்பர். எதனாலங்க 7ஆம் நம்பர் வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 3க்கு 7 தான் கொடுப்பாங்க. அப்படி வச்சாங்கன்னா 714ங்கிற நம்பர் வரணும். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிஞ்ச வரைக்கும் 714க்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். 7ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பராக தெரியுது. ஏங்க நீங்கள் ட்ரையல் நம்பரை பார்த்து சொல்கிறீங்களே அப்படின்னா இல்லை, நமக்கு இன்றைக்கி வரக்கூடிய நம்பரே 3க்கு 7 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா, 3ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர், அதாவது நம்ம இங்கே வைக்கிறாங்க அப்படின்னா 537ன்னு வந்துடும். 537 எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு ஏதாவது இருக்கான்னு பார்த்துங்க. 537 எனக்கு 537ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா, உங்களுக்கு எதாவது கணக்கில் இருக்குது 537னா ஏற்கனவே வந்து நம்ம 574ன்னு வந்துருச்சு. அதே மாதிரி இங்கே வந்து வச்சாங்கன்னா 7 நம்பர் வச்சாங்கன்னா அதாவது மீலேருந்து பார்த்தீங்கன்னா 537 நம்பர் 7 நம்பர் வைக்கிறாங்கன்னா 573 அப்படி வந்துடணும். அந்த கணக்கு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு கணக்கில் ஏதாவது வருதா அப்படின்னு பாருங்கள். இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன 7 நம்பர் கொடுத்துருக்கோம். 7 நம்பர் கண்டிப்பாக வந்துச்சுன்னா கிராஸ் மெத்தடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 719 அப்படிங்கிற நம்பர் வரணும். 714 அப்படிங்கிற நம்பர் வரணும். 719 714 அப்படிங்கிற நம்பர் வரணும். ஏன்னா ஏற்கனவே வந்து நமக்கு 174ன்னு இருக்குது. அப்போ அது 117 அதே நம்பர் தான் இங்கேயும் மாறி இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா, நீங்கள் எங்கே வேணாலும் பார்த்துங்க அதே நம்பர் திரும்ப திரும்ப வருது. 173 173 174 இது தான் அதிகமாக வருதை தவிர வேறு எதுவும் வராது. சரிங்க, அப்படி வந்துச்சுன்னா அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது. கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கு 7ஆம் நம்பர் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நேற்று நம்ம எப்படி ஏ போர்டில் தான் 3ஆம் நம்பர் வருதுன்னு அடிச்சு சொன்னோமோ அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 7ஆம் நம்பர். சரிங்களா, சரிங்க, 7ஆம் நம்பர் வரலைன்னா 0 தான் வரணும். எப்படிங்க 0 வரும்னா 014ங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருக்கு. சரிங்களா, 014ங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது 014 அப்படிங்கிற நம்பர் வருதான்னு பாருங்கள். எனக்கு என்னமோ 014 அப்படின்னு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏற்கனவே 014 இருக்கா அப்படின்னா இல்லை, 04 தான் இருக்குது. 049 இருக்குது. அதே மாதிரி 0 பேஸாக வச்சு இருக்குது, இல்லைன்னா சொல்லலாம். பட் இருந்தாலும் 014 அப்படிங்கிற நம்பர் ஒன்று எனக்கு பெருசாக தெரியல. நான் கணக்கில் வருது அப்படி தான் 014ங்கிற நம்பர் வருது. அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துங்க. இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது எனக்கு. சரிங்களா, 407 4ஆம் நம்பர், அதாவது 0 இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக 0 இங்கே வந்துச்சுன்னா அந்த மாதிரி வந்துடும். சரிங்களா, செகண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏங்க 0 கொடுக்குறீங்கன்னா 0 வந்து நமக்கு பெண்டிங் நம்பர், கிட்டத்தட்ட 23 நாளாக பெண்டிங் நம்பர். சரிங்களா, 23 நாள் நமக்கு ஏ போர்டில் பெண்டிங் நம்பராக நிற்கிது. பெண்டிங் நம்பருக்காக நீங்கள் கொடுக்கலாமாங்க அப்படின்னா 0 வந்தால் 3ஆம் நம்பர் வரும், அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா இங்கே வந்து பாருங்கள், நம்ம கொடுத்துருக்குற நம்பர் இங்கே பாருங்கள் 530. அதே மாதிரி 530 தான் நம்ம எதிர்பார்க்குறோம். இங்கே 530 530 அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி 530ன்னு வந்து விழுகணும். அப்படி இல்லைன்னா 537ன்னு வந்து விழுகணும். புரிகிற மாதிரி சொல்லணும். அதான் நமக்கு இங்கே பாருங்கள், ஏற்கனவே 7 5 8ன்னு வந்துருச்சு. அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக வரும், வராமல் போகாது. சரிங்களா, நம்ம ஒரு நம்பர் கொண்டு வரோம்னா அதுக்கான கரெக்டான சரியான ஆல்டர்னேஷன் நம்பர் கண்டிப்பாக இருக்கும். இல்லாமல் நான் கொண்டு வரவே மாட்டேன். சரிங்களா, கண்டிப்பாக சூப்பராக வரும். அதனால தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வருதா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா 783 735 இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. அதனால தான் கொடுக்குறோம். எனக்கு 2 நம்பர் மேலே ரொம்ப டவுட்டில் இருக்குது. அதாவது 035 சாரி 530 அப்படின்னு வரணும். சரிங்களா, 035 மேலேருந்து பார்த்தீங்கன்னா 530 அதுதான் நமக்கு கணக்கில் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக. 530 இருக்கணும், இல்லைன்னா 035 இருக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு 0க்கு. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 714 இருக்கணும். இல்லை அப்படின்னா இங்கேருந்து 537 இருக்கணும். இவ்வளோ தான், 2 நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏ போர்டில். அதாவது 7ஆம் நம்பரும் 0வும். சரிங்க, அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 5ஆம் நம்பர் டவுட்டே கிடையாது. 5ஆம் நம்பர் தான் வரணும். ஏங்க 5ஆம் நம்பர் இந்த இடத்துல வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே வந்து 714 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துட்டாங்க. இப்போ 715 அப்படின்னு நம்பர் கொடுக்கணும். சரிங்க, எனக்கு தெரிஞ்சு 715ன்னு கொடுக்கணும். இந்த 714ங்கிற நம்பர் நமக்கு நிறைய இடத்துல திரும்ப 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 அதே தான் வருது. 714 நிறைய இடத்துல 714 வந்திருக்கு. அப்போ 714ன்னு வந்துருச்சு நிறைய டைம். அப்போ 714 அப்படின்னு வைக்கலாம், 715ன்னு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா 714ங்கிற நம்பர் திரும்ப வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒன்றுமே மாற்ற முடியாது. சரிங்களா, அதை கணக்கு பண்ணி தான் இங்கே 714ங்கிற நம்பர் வச்சா இங்கே 714 வைக்கணும், இல்லைனா இங்கே 714 வைக்கணும். சரிங்களா, அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து அந்த 5ஆம் நம்பருக்கு பதிலாக 0 கொடுத்துட்டோம், 014ன்னு வைக்கணும், இல்லைனா 714ன்னு வைக்கணும். இங்கே அதே கணக்கு தான் கொடுத்தா 417ன்னு இடணும், இல்லைனா 517ன்னு இடணும். மேலேருந்து பார்த்தா 715 714 அவ்வளோதான். சரிங்களா, உங்களுக்கு எல்லாம் புரிகிற மாதிரியே கொடுக்குறோம். ஒரே மாதிரியான குட்டைக்குள்ளே ஊறுற மட்டங்க தான் எல்லாமே இருக்குது இங்கே. அதுக்குள்ளே தான் ஆடி ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா உங்களுக்கு அப்படி தான் ஆடிக்கிறாங்க. எல்லாம் ஒரே நம்பரை பேஸ் பண்ணி தான் ஆடுறாங்க. 717 775 739 அதே மாதிரி இங்கேருந்து 734
இங்கேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வருது, அதே கணக்கு தான் வருது இல்லையா? 479 471 இதான் இப்படி தான் ஆடுவாங்க. இதுதான் ஒரு நம்பர் ஒரே நம்பர் இருந்துச்சுன்னா இந்த குட்டைக்குள்ளே மட்டைக்குள்ளே அப்படியே உருட்டி உருட்டி ஆடுவாங்க. அந்த மாதிரி தான் ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் 3ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 9க்கு 3ன்னு ஆடுவாங்க. அப்படி ஆடினாங்கன்னா 513 அப்படின்னு நம்பர் வரணும். இங்கே பாருங்க, இந்த நம்பர் அப்படியே மாற்றி வைப்பாங்க. அங்கே இருக்குது இல்லையா, இந்த நம்பர் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணி வைப்பாங்க. 135 அதை அப்படியே மாற்றி நமக்கு என்ன வைப்பாங்கன்னா 513ன்னு வைப்பாங்க. 3ஆம் நம்பர் இங்கே வந்துடும். சரிங்களா? 9க்கு 3. ஏன்னா 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் பெண்டிங் நிற்கிது, அதையும் ஆடிடுவாங்க. சரிங்க, ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. வருது எனக்கு 3க்கு 9 அப்படிங்கிற 9க்கு 3ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 516, அதே மாதிரி 513 இந்த 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் சி போர்டில் எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி 9ஆம் நம்பர் எதுவும் ஆல் போர்டில் வருதான்னு பாருங்க. ஏன்னா நமக்கு இன்றைக்கி கண்டினியூ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, நாளைக்கு ஒரு நம்பர் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 3ஆம் நம்பர் கண்டினியூ ஒரு நம்பர் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு, 7ஆம் நம்பர் ஸ்ட்ராங்கு, 3ஆம் நம்பர் ஸ்ட்ராங்கு. சரி, 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. என்னோடய கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 9 நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்டம் வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.